அமெரிக்காவின் சுகாதார செயலாளரான ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியர் அவர்கள் அந்நாட்டின் நோய் தடுப்பு ஆலோசனை குழுவை கலைத்ததற்கு கனடாவின் மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் கடும் கவலை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். தடுப்பூசி போடுவதற்கு எதிரானவரான கென்னடியினுடைய இந்த நடவடிக்கையானது தவறான தகவல்களை பரப்பி தடுப்பூசி மீதான தயக்கத்தை அதிகரிக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் அமெரிக்காவின் கொள்கை மாற்றத்தால் மருந்து உற்பத்தி குறைந்ததால் அது உலகளாவிய தடுப்பூசி தட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்றும் அஞ்சப்படுகின்றது. சமீபத்தில் H5N1 காய்ச்சலுக்கான தடுப்பூசி ஒப்பந்தத்தை ரத்து செய்தது உட்பட பொது சுகாதாரத்திற்கு எதிராக எடுக்கப்படும் தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகத்தான் இந்த அமெரிக்க சுகாதார செயலாளரினுடைய நடவடிக்கை பார்க்கப்படுகின்றது. சுருக்கமாக இந்த முடிவு அமெரிக்கா மற்றும் உலக எதிர்கால தொற்றுநோய் தடுப்பு திறனுக்கு நிச்சயம் பெரும் ஆபத்தை விளைவிக்க வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் கருதுகிறார்கள். மேலும் இது குறித்து சஸ்காட்சவன் பல்கலைக்கழகத்தின் வைரலஜிஸ்டான ஏஞ்சலா ராஸ்முசன் தெரிவிக்கையிலே, இந்த நடவடிக்கையானது தடுப்பூசிக்கு எதிரான நம்பிக்கைகள், அதாவது ஆன்டி வேக்சின் பிலீவ்ஸ் சமூகத்தில் இயல்பானதாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சூழலை உருவாக்குகிறது. ஆதார அடிப்படையிலான பரிந்துரைகளுக்கு மாற்றாக ஒரு தவறான கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. அமெரிக்காவின் புதிய தடுப்பூசி கொள்கைகள் அந்நாட்டிற்கு மட்டுமேயானதாக இருந்தாலும் அங்கிருந்து பரவும் தவறான தகவல்கள் கனடாவில் உள்ள மக்களிடையேயும் தடுப்பூசி குறித்த தயக்கத்தை, அதாவது வேக்சின் ஹெசிடன்சியை அதிகரிக்கும். இது இரு நாடுகளிலும் தற்போது பரவி வரும் தட்டம்மை நோய் தடுப்பூசி எதிர்ப்பு பிரச்சாரத்தின் நேரடி விளைவாக கூட மாறும் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார். ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே தேசிய சுகாதார நிறுவனங்களின் ஆராய்ச்சி மானியங்களில் பில்லியன் கணக்கான டாலர்களை வெட்டியுள்ளது. சமீபத்தில் H5N1 ஏவியன் காய்ச்சல் போன்ற பெருந்தொற்றுகளுக்கு எதிரான mRNA தடுப்பூசியை உருவாக்கும் மொடர்னா நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தையும் ட்ரம்ப் தரப்பு ரத்து செய்திருந்தது. இந்த இரண்டு நடவடிக்கைகளும் H5N1 வைரஸ் மனிதர்களிடையே பரவும் பட்சத்தில் அதை எதிர்கொள்ள தயாராகி வருகின்ற உலக நாடுகளுக்கு, குறிப்பாக கனடாவிற்கு மிகவும் ஆபத்தானவையாக இருக்கும் என்று சொல்லி கனேடிய நிபுணர்கள் மேலதிகமான கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் இந்த திடீர் கொள்கை மாற்றங்கள் உலகளாவிய பெரும் தொற்று தயார் நிலையை வெகுவாக பாதிக்கும் என்றும், மருத்துவ ரீதியாக பதிலடி கொடுக்கும் உலகின் திறனை நிச்சயமாக குறைக்கும் என்றும் நிபுணர்கள் தற்போது கடுமையான எச்சரிக்கைகளை விடுவிக்கின்ற நிலையிலே நேயர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். தனிப்பட்ட முறையிலே அமெரிக்காவினுடைய இந்த எதேச்சகாரமான நடவடிக்கைகளோ அல்லது அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு உட்பட்ட முடிவுகளோ உலக அரங்கை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை நேயர்கள் கமெண்டிலே தெரிவிக்கலாம். கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள். நன்றி.